This video is sponsored by BuyMode Shopping App. BuyMode e-shopping application is one of the online shopping app available on Play Store and App Store. BuyMode e-shopping இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேரட் அல்வா செய்வது எப்படி என்பதை பார்ப்போம். குழந்தைங்களுக்கு வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற 3 கேரட்டை வச்சு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருமே பிடிச்ச மாதிரி அருமையான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். செய்கிறது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த சைஸில் ஒரு 3 கேரட் கிட்டத்தட்ட இது ஒரு 350 கிராம் கிட்ட அளவு இருந்துச்சு. இப்போ இந்த கேரட் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள தோலை எடுத்துகிட்டு காம்பு பகுதியும் கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இப்போ அந்த கேரட்டை ரஃபாகவே கட் பண்ணியிருக்கேன். இதை மிக்சி கப்பில் சேர்த்துட்டு அது கூடவே வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஏலக்காய் தூளாக வச்சுன்னு ஏலக்காய் சேர்க்க வேண்டாம். என்கிட்ட ஏலக்காய் தூள் இல்லாதனால இதில் ஏலக்காவை சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நான் இதை வடிகட்டி எடுத்துகிட்டு மறுபடியும் தேங்காய் பால் எடுப்போம் பாருங்கள், அதே மாதிரி இன்னொரு டைம் போட்டு அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிறேன். இப்போ நான் கேரட்டை 2 டைம் அரைச்சி இது மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கேரட் ஜூஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது நம்ம ஒரு கப்பால் அளந்து எடுத்துக்கலாம். நீங்கள் டம்ளரால் அளந்து எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். நான் மெஷரிங் கப்பால் அளந்து எடுத்துக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 கப் அளவுக்கு மெஷரிங் கப்பால் இருக்குது. இப்போ அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. நமக்கு 5 பங்கு அளவுக்கு தண்ணி இருக்கிறதால 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா தான் நம்ம ஸ்வீட் செய்தாலுமே 2 பிஞ்சு உப்பு சேர்த்தோம்னா தான் நமக்கு நல்லா ஸ்வீட் தூக்கி கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஸ்வீட் பண்ண போகிறதால ஒரு அடிகனமான கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன். நீங்கள் நான்ஸ்டிக் கடாய் வச்சுருந்தீங்கன்னா அது கூட இப்போ இந்த கடாய் கூட பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை, மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல், அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுற வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் நல்லா காஞ்சிடுச்சு. நேரம் ஒரு 10-12 முந்திரி இருக்கும், 2 உடச்சிட்டு வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். நிறைய சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முந்திரி நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஃப்ரை ஆன பிறகு இதை நெய்யை வடிச்சிட்டு அந்த முந்திரி மட்டும் நம்ம வெளியில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த நெய்யிலேயே நம்ம கரைச்சி வச்சு அந்த கார்ன்ஃப்ளவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அடியில் தங்கிட்ட மாதிரி ஆகிடும். அதனால் ஸ்பூனால் மறுபடியும் கலக்கி விட்டுட்டு அந்த நெய்யில் சேர்த்துக்கோங்க. நெய்யில் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. நீங்கள் இதில் ஃபுட் கலர் சேர்க்கறதுனாலும் சேர்க்க, நான் வீடியோ பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இதில் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துருந்தா அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா கூட விட்டுடலாம். நம்ம வீடியோவுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்றதுக்காக நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கை விடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ அந்த கார்ன்ஃப்ளவர் வெந்துட்டு கேரட்டோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வெந்து வரும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே கலந்து விடுங்க. திக்காகிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் நேரத்தில் நமக்கு கார்ன்ஃப்ளவர் நல்லா கட்டி பிடிச்சி திக்காகி வந்துடும். இப்போ முன்னாடி விட பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு இதில் மறுபடியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம இன்னுமே கொஞ்சம் நல்லா வேக வைக்கணும். இப்போ சேர்த்து வேக விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே வெந்து ஓரளவுக்கு கட்டியாகி வந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு வந்த பிறகு இதில் நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிதமான இனிப்பு சுவையோடு இருக்கும். நீங்கள் இதில் 1/4 கப் 1 கப் அளவுக்கு கூட சர்க்கரை சேர்க்கலாம். நான் கொஞ்சம் மிதமான இனிப்பு போதுன்றதுனால 3/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்து கலந்து விடுங்க. சர்க்கரை சேர்த்து கலந்த உடனே நமக்கு இலகி வரும். இலகி வந்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா கட்டி ஆயிடுச்சு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா கடாயில் ஒட்டுது பாருங்கள். திரண்டு வரும்போது கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா அல்வா நல்லா திரண்டு கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த கடாயில் ஒட்டி பிடிக்காமல் நல்லா திரண்டு வந்துருச்சு, நல்லா கட்டி ஆயிடுச்சு பாருங்கள். நமக்கு இப்போ நல்லா அல்வா பதத்துக்கு ரெடியாகி வந்துருச்சு. இப்போ இதை நாம் ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முந்திரியை சேர்த்துக்கோங்க. முந்திரியை சேர்த்துட்டு விருப்பப்பட்டால் கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு நல்லா சுவையான கேரட் அல்வா அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கேரட்டு துருவி செய்து கொடுத்தீங்கன்னா சில குழந்தைகள் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுத்து பாருங்கள், ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன்